ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வத்தல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் வந்து அதிகமாக காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம நிறைய வகையான வத்தல்லாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது மழை காலமே வந்தாலுமே கூட நம்ம வத்தல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் நல்லா காயும் போது நல்லா சீக்கிரமாக ஒரு நாள் 2 நாள்லேயே நம்ம வத்தலை வந்து நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இப்போ எனக்கு தெரிஞ்சு வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இது வரைக்கும் வத்தலே செஞ்சதில்லை அப்படின்னா பரவாயில்ல. இனி வர வீடியோஸில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். பல விதமான வத்தல், அரிசி மாவு வச்சு, ரவையை வச்சு, ஜவ்வரிசி வச்சு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான வத்தல் ரெசிபியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு சூப்பரான வத்தல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவை வந்து நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ ரவை வந்து அப்படியே ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வத்தல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரவை எடுத்துக்கோங்க நிறையா. நான் வந்து இப்போ 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற ரவையை நல்லா கொஞ்சம் பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதாவது இப்போ நம்ம எடுத்திருந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பொடியாக வந்து அரைப்பட்டு இருக்கணும். ரொம்ப பவுடராக அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம எடுக்கிற ரவையோட கொஞ்சம் லைட்டாக அரைப்பட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சும்மா ஒரு 2-3 சுற்றி எடுத்தாச்சு. ரவை எடுத்த அதே கப்பில் தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ரவையை நம்ம அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நான் வந்து கரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் ரவையை கொட்டும்பொழுது கொஞ்சம் உருண்டை கட்டிக்கும். அது கலந்தெடுக்கவே நமக்கு டைம் லேட் ஆகும். அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் நம்ம ரவையை கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த உருண்டையாக மாவு கட்டாமல் நல்லா சூப்பராக நைஸாக வத்தலை வந்து நம்ம கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரவை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட உருண்டைகளெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் 1 கப் ரவைக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துடுறேன். முதல்லையே மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஆகிடும் போது உருண்டை கட்டிச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் உருண்டை இல்லாமல் ரவையை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து லைட்டான காரத்தோடு தான் இப்போ நான் செய்ய போகிறேன். கூடவே 1 ஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைஸானா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரம், அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. ரவை எடுத்த அதே கப்பில் 8 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்த அந்த பெரிய பாத்திரமே பத்தலை, 6 கப் அளவுக்கு தான் தண்ணி வந்து ஃபுல்லாச்சு. இப்போ நான் அதோட கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக 8 கிண்ணம் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து நல்லா காய வச்சுக்க போகிறேன். நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் தண்ணி கொதிக்கிறதுக்கு. நீங்கள் ரவையெல்லாம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடியே கூட தண்ணி அளந்து நீங்கள் கொதிக்க வச்சுருங்க, அப்போ சீக்கிரமாக ஆகிடும். இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம கரைச்சி வச்ச ரவையை ஒரு முறை கரண்டியில் கலந்து கொடுத்துட்டு தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம தண்ணியில் ஊற்றிட்டு கலந்து கொடுத்துக்கணும். கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்க வேணாம். இதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். டீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது உருண்டை கட்டிக்கும் அதிகமாக. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வந்து கெட்டி ஆகிடும் ரவெல்லாம் வெந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சீரகம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்குது பாருங்கள், அதை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க பிடிக்கலைன்னா வெறும் வரமிளகாய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பிடிக்கலைன்னா பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நான் சேர்த்துருக்கிற மாதிரி ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க.
தீ மட்டும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டி ஆயிடுச்சுன்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும். ஏன்னா அடி பிடிக்காமல் நம்ம செய்யணும். அப்போ தான் வத்தல் வந்து நல்லா சூப்பராக வரும். நான் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ரவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ரவை வெந்துட்டாலும் கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் ஸ்டவ்வை. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். அப்போ நம்ம வத்தல் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரண்டியில் அள்ளி நம்ம துணி மேலே இல்லை ஒரு கவர் மேலே விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் ஸ்டவ்விலேருந்து நான் இறக்கி கீழே வச்சிடுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் போடுறதுக்கு புடவை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வெயிலில் நல்லா மாடியில் போட்டு விட்டோம்னா டக்குன்னு சீக்கிரமாக ஒரு நாள் இல்லை 2 நாளில் காஞ்சிரும் வத்தல் எல்லாம். அதுக்கு வந்து ஒரு பாய் போட்டு மேலே வந்து ஒரு துணி போட்டுக்கோங்க. ஒரு காட்டன் துணி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் துணி அப்படி போட்டுக்கோங்க. தண்ணியில் நனைச்சிட்டு போட்டுக்கணும், அப்போ தான் வத்தல் போடுறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண ரவை இருக்குது பார்த்தீங்களா, கஞ்சி, அதை வந்து இப்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். பெரிய பாத்திரத்துலேருந்து எடுத்து நம்மளால் ஊற்ற முடியாது. ஒரு 2-3 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஒருத்தர்னால் கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக தான் நம்ம எடுத்து ஊற்றிட்டு நம்ம இது பண்ணணும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வத்தல் போடுற மாதிரி இருந்தால் எப்போவுமே காலையில் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க, விட்டுக்கலாம். ஒரு 8 மணிக்கு நீங்கள் 8 மணி 8:30 மணிக்குள்ளே வந்து துணியில் வந்து நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க போட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் வெயில் உங்களாலையும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம போட்டு முடிக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் மதியம் வந்துடும். அதனால் எப்போவுமே காலையிலே வந்து வத்தல்லாம் போடுறதா இருந்தால் செய்ய ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து அப்படியே இப்படி ஊற்றிட்டு சும்மா அப்படி லைட்டாக தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சதுன்னா ரொம்ப பேப்பர் மாதிரி வந்துடும். முக்கியமாக நம்ம கஞ்சி வத்தல் ரெடி பண்ணும்பொழுது உருண்டை கட்டாமல் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து வத்தல் நல்லா வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட உருண்டை கட்டாமல் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இருக்கிற எல்லா கஞ்சி வத்தலையும் நான் வந்து புடவை ஃபுல்லாக நான் வந்து ஊற்றி விட்டுடுறேன். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு வச்ச எல்லா கஞ்சி வத்தலையுமே நான் வந்து கரண்டியில் எடுத்து நான் ஒவ்வொரு கரண்டியாக அப்படியே விட்டுட்டேன். சைட்லலாம் பறக்காமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே கத்தி அது இது நல்லா வச்சுருக்கோம். கல் எல்லாம் வச்சுருக்கோம். பக்கெட்டில் தண்ணி எல்லாம் வச்சுட்டோம். ஏன்னா காற்றுல ஒட்டக்கூடாது பாருங்கள். அதனால் நல்லா வெயில் காயுது. சாயங்காலம் வரைக்கும் நல்லா வெயில் மறையிற வரைக்கும் நல்லா காய வச்சுக்க போகிறேன். வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா காஞ்சி இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வரணும் வத்தல். இப்போ வந்து இந்த துணியிலேருந்து வத்தலை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். அதாவது இந்த துணியை அப்படியே திருப்பி போட்டுட்டு இப்படி இதுக்கு பின்னாடி நம்ம தண்ணியை தெளித்து விட்டுடணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி நம்ம தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு எடுத்தோம்னா தான் வத்தல் வந்து முழுசாக உடையாமல் எடுக்க முடியும். நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள், அதனால் எடுக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். தண்ணி நல்லா தெளித்ததுக்கப்புறமா இப்போ எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள். அழகாக நல்லா உடையாமல் அழகாக சூப்பராக வந்துடும். இப்படி துணியிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புடவையில் வந்து எல்லா வத்தலையும் நம்ம காய வச்சுருந்தோம். இப்போ தண்ணி தெளித்து எல்லாத்தையும் எடுத்து திரும்பவும் ஒரு துணி மேலே போட்டு நான் வந்து காய வச்சுட்டேன். நம்ம தண்ணி தெளித்து எடுக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். நல்லா எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு வத்தலும் நல்லா எழும்பி வரும் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது. அப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் தேவைப்படும் போது வறுக்கிறதுக்கு நல்லா காஞ்சிருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போது இன்னொரு நாள் வந்து நான் காய வச்சுக்கிறேன். நேற்று வந்து நான் வத்தல் வந்து செஞ்சு புடவையில் வந்து விட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு முறை காய வச்சு எடுத்துக்கலாம். வத்தலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 2 நாள் நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மொறுன்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா காயட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் வந்து வத்தலை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து காஞ்சி வரணும். அப்போ தான் வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா பொரிஞ்சு நல்லா பெருசாக வரும். 1/2 கிலோ ரவை தான் நம்ம போட்டோம். அதுக்கு எவ்வளோ வத்தல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா வத்தல் 2 நாள் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா வத்தல் வந்து நமுத்து போகாமல் நல்லா மொறுன்னு இருக்கும். அப்போ எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எண்ணெயில் பொரித்து காட்டுறேன்.
எண்ணெய் ஊற்றி வச்சுட்ட கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வத்தல் வந்து போட்டுக்கலாம். இது வந்து அப்பளம் வத்தல் எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எப்பவுமே வத்தல் போடணும். எண்ணெயில் போட்டதுமே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா காஞ்சதுன்னா டக்குன்னு பொரிஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வத்தல் வந்து நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா அப்படியே பொடியாக உடையுது பாருங்கள். நல்லா காஞ்சதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். திரும்ப நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வத்தல் வந்து. நம்ம அதுவும் அரிசி மாவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல, ரவையை வச்சு நம்ம வந்து இந்த வத்தல் ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரவா அப்பளம் ரவை வத்தல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நிறையா உங்களால் 1 கிலோ 2 கிலோன்னு செய்ய முடியலனாலும் ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு ஒவ்வொரு வெரைட்டிலையும் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ரவை இருந்ததுன்னா உடனே இந்த மாதிரி வத்தல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.